ஆஸ்திரேலியாவ பொறுத்தவரைக்கும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளத்த பயன்படுத்துறதுக்கு அந்த நாட்ல வரலாற்று தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இத கருத்துல கொண்டு மெட்டா நிறுவனம் 5,50,000 கணக்குகள முடக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்ப உலா வந்துட்டு இருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் நடைமுறைக்கு கொண்டுட்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் Instagram, Facebook, Threads போன்ற சோஷியல் மீடியாக்குள்ள ஆக்டிவ்ல இருக்கிறது வந்து தடை செய்யப்பட்டிருந்துச்சு. இதுக்கு இணங்குற வகையில மெட்டா நிறுவனம் அதன் முதல் வாரத்திலேயே இன்ஸ்டாகிராம்ல 3,30,639 கணக்குகளை வந்து பேன் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி Facebookஐ பொறுத்தவரைக்கும் 1,73,497 கணக்குகளையும் த்ரெட்ஸ் தளத்துல 39,916 கணக்குகளையும் முடக்கி இருந்துச்சு. என்னதான் மெட்டா நிறுவனம் சிறுவர்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு இப்படியான விஷயங்களை செய்திருந்தாலும் இந்த போர்வை தடை இதுக்கு ஒரு தீர்வாகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்குது. இதுக்கு பதிலா ஆப் ஸ்டோர் மட்டத்திலேயே வயது வித்தியாசங்களை வந்து சரி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பெற்றோரோட அனுமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுதான் எல்லா ஒரு செயலிக்குமே ஒரு பொருத்தமான ஒரு விஷயம். இது மூலமா பாதுகாப்பையும் நாங்க வழங்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வாதிடுது. பெற்றோரோட அனுமதிக்கு வாய்ப்பளிக்காத ஆஸ்திரேலியாவோட இந்த கடுமையான சட்டம் உலக அளவில் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இங்க சுட்டிக்காட்டவும் பட்டிருக்குது. இந்த விஷயம் பெற்றோர்கள் மத்தியில வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரிட்டன் போன்ற நாடுகள்லயுமே இந்த சட்டத்தை பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. இருந்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவலையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னா, சிறுவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்ப சில விஷயங்கள பயன்படுத்தி இந்த சட்டத்த மீறுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. தங்களோட ஏஜோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள வந்து அவங்க மாத்தி குடுத்து, இப்படியான விஷயங்கள அவங்க திரும்ப ரீயூஸ் பண்றதுக்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கு. இது மட்டுமே அங்கன பேன் பண்றதால இது ஒரு விஷயமா ஆகிராதோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கருத்துக்கள முன் வச்சிருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள், அதே நேரம் தனிமையில வாழக்கூடிய சிறுவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவர்களா இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், இவங்களுடைய தொடர்புகள நாங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இங்க வந்து ஏற்படும். இப்படி ஒரு விஷயம்னால அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் வந்து கடுமையா விமர்சிக்கப்படுது. எல்லாத்தையும் விட முக்கியமா இணைய உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை சிறுவர்கள்ட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து பறித்துவிடும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சட்டத்தை கடுமையாக்குனது ரொம்ப பேசு பொருளா பரவலா விமர்சிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.